20க்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். போன மாதத்தில் இந்த 310 உள்ள நம்பரில் இது அப்படியே இந்த 4 நம்பரில் மார்க் பண்ணிப்போம். இதில் பாருங்கள், இந்த 310ன்ற நம்பரு இந்த 0ன்ற நம்பருக்கு மட்டும் ஆப்போசிட் வச்சு 315 அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த 269 இந்த 269ல் இந்த 9ன்ற நம்பர் ஆப்போசிட் வச்சு 264 அப்படின்னு நம்பர் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து 369 அப்படின்ற நம்பர் வருமானு பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இது அப்படியே உள்ள நம்பரில் 543 டைரக்ட் பாக்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா, 543 டைரக்ட் பாக்ஸ் வந்துச்சு. இதில் நம்ம நண்பர் BC 53 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் எனக்கு எடுத்து போட்டிருந்தார். அதை சொல்லி ஆகணும். எப்படின்னா, ஆப்போசிட் நம்பர் வரும்போது பாருங்கள், ஆப்போசிட் நம்பர் வரும்போது மேலே இருக்கிற 2 இங்கே 7, அதே மாதிரி இங்கே 1 6 அப்படின்ற நம்பரு ஆப்போசிட் நம்பர் வந்திருக்கு. அதனால் இந்த 0ன்ற நம்பரு இங்கே 5ன்ற நம்பர் வரும். அதே மாதிரி பிசியில் சி போர்டு 3 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு BC 53ன்ற நம்பரு எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார். உண்மையிலே அருமையான கெஸ்ஸிங்கு, நல்ல கெஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே இங்கே பாருங்கள், 4 9ன்ற நம்பரில் 8 8ன்ற நம்பர் வந்திருக்கு. இந்த மெத்தடை வச்சு BC 53 எடுத்திருந்தார். உண்மையிலே அருமையான கெஸ்ஸிங்கு. ஆனால் என்ன ஒன்று, அது யாருமே யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எப்போவுமே அப்படி தான், ஒரு கெஸ்ஸர் வின் பண்ண முடியறதில்லை. அது என்ன சாபமோ தெரில. சரி பாருங்கள், அது முடிஞ்சுது. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 310 269 இதில் சி போர்டு ஆப்போசிட்டு, இந்த 543 டைரெக்டு. இப்போ இந்த 5008 அப்படின்ற நம்பரில் இங்கே மேக்ஸிமம் ஆல் போர்டில் 2 நம்பரமாவது வரும். அதாவது 00ஓ 05ஓ 08ஓ ஏதோ ஒரு நம்பரு, 58 85 ஏதோ ஒரு நம்பர் இங்கே ஒரு ஆல் போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 0ன்ற நம்பர் பெண்டிங் ஆகிருக்கு. 0 பெண்டிங் எங்கே ஆகிருக்கு, பெண்டிங் சார்ட்டே நம்ம பார்க்குறதில்ல. இந்த 001ல் பெண்டிங் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கேயுமே 0 இல்லை. அப்போ இந்த 005ல் இந்த 001ன்ற நம்பரு நீங்கள் பாருங்கள், 1ன்ற நம்பருக்கு 8 வச்சு கூட ஒரு இந்த 5008 டைரெக்டாக கூட வந்துடலாம், சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இதை வாட்ச் பண்ணிக்கோங்க, கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 46ன்ற நம்பரு 64 BC திரும்பி வந்திருக்கு. இந்த 53 டைரெக்டாக BC 53ன்னு வந்திருக்கு. இந்த 89 BC 89 BC வரணும். அப்போ BC 89 டைரெக்டாக வச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8 6 6 அப்படின்னு இறங்கியிருக்கு. இங்கே 2 4ன்னு இருக்குது. அப்போ 4ன்ற நம்பரே அப்படியே 489 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். பார்த்துங்க, 489 வரலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே 64ன்ற நம்பருக்கு 64 டைரெக்டாக வந்திருக்கு. மேலே 35ன்ற நம்பருக்கு 53 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த 94ன்ற நம்பரு 49 BC வரலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த 49, இந்த 99 2 99, ஒரு 44, ஒரு 94, அப்போ திரும்ப ஒரு 44 கேமில் வரணும் அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே. அப்போ ஒருவேளை இந்த 94, இந்த 494லேருந்து ஏதாவது 2 நம்பர் இங்கே ஆல் போர்டில் வரலாம். ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்தோம் பாருங்கள், இந்த 603லேருந்து 202, அது அப்படியே 202ன்ற நம்பரு இந்த பக்கம் 02ன்னு திரும்பி ஏ போர்டில் 2 3 2, பிசியில் இந்த 60 69 20 அப்படின்ற நம்பரு இங்கே இப்படி வந்த மாதிரி. அதே மாதிரி இதில் 3 35 64 BC வச்சு ஏ போர்டில் 7 4 4ன்னு இருக்குது. அந்த மாதிரி 2 4 4 அப்படின்ற நம்பர் அப்படியே ஏ போர்டுக்கு அந்த 94ன்ற நம்பரு 49ன்னு திரும்பி 449 அப்படின்னு ஒரு நம்பரு வரலாம். ஓகேங்களா, புரியுதா பார்த்துங்க. அப்போ 449ன்ற ஒரு நம்பரும் இங்கே 489 அப்படின்ற ஒரு நம்பரும் மேட்ச் ஆகுது. பாருங்கள், இந்த 2 நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள். அதோட இந்த 5008லேருந்து 2 நம்பர் இங்கே கேமில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 5008 வந்துச்சுன்னாலுமே 08ன்ற நம்பரை எடுத்து இங்கே 089ன்னு மேட்ச் ஆகலாம். இந்த ஏசியில் இருக்கிற 89 இங்கே பிசியில் 89ன்னு வந்துச்சுன்னா இங்கே 089 அப்படின்ற நம்பரும் மேட்ச் ஆகலாம். பாருங்கள், எப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள்.
சி போர்டு 9 மேட்ச் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், பிசி 49, 89, ஏசி 49 மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. மேக்ஸிமம் ப்ளே பண்ணுறதை விட்டாவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா டெய்லியுமே வின்னிங்கும் எடுக்க முடியறதில்ல. ரெண்டாவது, நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக எடுக்கிற அன்றைக்கி நாம் ப்ளே பண்ணுறதில்ல. அதனால் எப்படி பார்த்தாலும் இது மேக்ஸிமம் சில பேருக்கு பல பேருக்கு லாஸ் தான் ஆகுது. சில பேருக்கு தான் இது இன்கம் வருது. அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா காசு விட்டு போனால் மறுபடியும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் யோசித்து செய்யுங்க.